டிக்கெட். சாமி, சாமி உங்களை தான். சாமி இங்க பாருங்க. டிக்கெட் எடுங்க. என்ன பாக்குறீங்க? டிக்கெட் இருக்கா இல்லையா? இல்லனா இறங்கிருங்க. இல்ல. என்ன பண்ண போற? பக்கத்து ஊருக்கு போய் ஆகணும். போக விட மாட்டியா? நீ என்ன போக விட மாட்டியா? வாழ்க்கையே வெறுத்து போயிட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கையா? டெய்லி இதேதான். ட்ரெயின்ல ஏறி டிக்கெட்டை செக் பண்றது, இங்க வர்றது, அங்க போறதுன்னு வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போச்சு. சந்தோஷமா இருக்கணுமா? சொல்லு, சந்தோஷத்தை தரேன். நீ எனக்காக ஒரு உதவி செஞ்சல்ல, வா, நான் உனக்காக ஒரு உதவி செய்றேன். நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். சொல்லு, தைரியம் இருக்கா? தைரியம் எல்லாம் எனக்கு நல்லா இருக்கு சாமி. ஆனா உங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அகோரிய நீ சாதாரணமா நினைக்காத. என்கிட்ட நிறைய வித்தை இருக்கு, நிறைய. உன் வாழ்க்கைய முழுமையாக்குவேன். நீ எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்கும். ராத்திரி இருட்டுனதும் சத்தம் இல்லாம நீ என்கிட்ட வரணும். 12 மணிக்கு வரணும். நான் உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தருவேன்னா, தங்க நிலவோடு நீ விளையாடுவ. மறக்காம வா. பெரிய பெரிய கனவுகளோட இருக்கிற இந்த சாதாரண டிடிஆர் சுதீர் சுக்லா அந்த அகோரி சொன்னதை கேட்டு சபலப்பட்டு கரெக்டா சொன்ன நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்தாரு. அங்க அந்த அகோரி என்ன செஞ்சாரு தெரியுமா? இவரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு பூஜையை ஆரம்பிச்சார். வந்துட்டியா தம்பி? இப்ப நான் என்ன சொல்றனோ அதே மாதிரி செய். நான் இப்ப பூஜை பண்ணி மோகினிய வரவழைக்க போறேன். அவ இங்க வருவா. உனக்காகவே இங்க இருக்க போறா. அவ உனக்காக எல்லாமே தருவா, எல்லாத்தையுமே. அவ உன் காதுல எல்லா ரகசியத்தையும் சொல்லுவா. மக்களுக்கு என்ன ஆச்சு, என்ன ஆயிட்டு இருக்கு, என்ன ஆக போகுதுன்னு சொல்லுவா. எல்லாமே அவளுக்கு தெரியும். அவ ஒரு கால பைரவி. எல்லாமே அவளுக்கு தெரியும். அவ கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த ரகசியத்தை உன்கிட்ட சொன்னான்னா நீ கோட்டீஸ்வரன் ஆயிடுவே. இது ஒரு மொழியோட எழுத்துக்கள்.
அபூர்வமான மாலை, இறந்து போன கர்ப்பவதியான ஒரு பொண்ணோட அஸ்தியில இருந்து செஞ்சது. நீ இந்த மாலையை வச்சுதான் அந்த மோகினிய பார்க்க போற. தம்பி, இப்ப நான் எந்த மந்திரத்தை சொல்றனோ அதை நீ திரும்ப சொல்லணும். அத போடு. முதல்ல எனக்கு 3 வாக்குறுதியை கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொந்தமாவேன். எப்பவுமே நான் உனக்கு சொந்தமாவேன். ஏதாவது ஒரு வாக்கு மீறினா கூட எல்லாமே உங்ககிட்ட இருந்து போயிடும். நானும் உங்களை விட்டு போயிடுவேன். அப்படி நடக்காம பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லை, உங்க உயிர் கூட உங்களை விட்டு போயிடும். இதுக்கு உங்களால ஒத்துக்க முடியுமா? நான் வாக்கு கொடுக்கறேன். முதல் வாக்கு, என்ன பத்தின விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் வாக்கு கொடுக்கறேன். 2வது வாக்குறுதி, உங்க மனைவி மாதிரி நீங்க என்ன மட்டும்தான் சந்தோஷப்படுத்தணும். கண்டிப்பா என்ன மட்டும்தான், மறந்துடாதீங்க. அதுவும் எப்போ எனக்கு தேவையோ. நான் வாக்கு கொடுக்கறேன். 3வது வாக்குறுதி, நான் சொல்றத நீ எப்பவும் கேட்காம இருக்க கூடாது. என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. நான் வாக்கு கொடுக்கறேன். இப்ப நான் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். சாகிற வரைக்கும் உங்களுக்கு மட்டும்தான். அந்த மோகினி பிசாசு உனக்குதான் சொந்தம். இனிமேல் நீ மட்டும்தான் அவளை பார்க்க முடியும். நீ மட்டும்தான் அவ பேசுறதை கேட்க முடியும். அந்த மோகினி பிசாசு உனக்குதான் சொந்தம். பயப்படாதீங்க, நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன்.
ஆனா உங்களை தவிர வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. நான் நினைக்கிறதெல்லாம் எப்ப நடக்கும்? கூடிய சீக்கிரமே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. போலாமா? Downing Pakistan. It's not going to be easy, but now it's up to them. இந்தியா தோக்க போகுது. இந்தியா மட்டும் இல்ல, நானும் தான் தோத்து போறேன். இந்தியா தோக்காது. இந்தியா ஜெயிச்சிடும். லட்சமா சம்பாதிக்கணும்னு ஆசையா? எவ்வளவு இருக்கோ அதை கட்டுங்க. ஆனா பாதி எனக்கு. அடுத்த ஓவர்ல என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். என்ன ஒத்துக்கிறீங்களா? சரி, ஒத்துக்கிறேன். போன போடுங்க. இந்த போடுறேன். மொபைல் 10,000 ரூபாய் நான் பெட்டு கட்டுறேன் இந்தியா மேல. ஓகே. He's on strike now. Oh, he's gone. He is gone. Well, that's hit him on the pass and given him. What a breakthrough. India was an opportunity for Shahid Afridi. Good pick-up shot. Effortless. It's gone the distance. There it is. Captain wasting no time. And what a match we've had. India have chased 330. இந்தியா ஜெயிச்சிருச்சு. இந்தியா ஜெயிச்சிருச்சு. நீ உண்மையிலேயே ஜீனியஸா சுதீர்? நீ சரியான புத்திசாலி தான். காவ்யா, எங்க இருக்க காவ்யா? என்னங்க? இந்தா வாங்கிக்கோ. இவ்ளோ பணமா? 35,000 ரூபாய். எங்க இருந்துங்க இவ்ளோ பணம் உங்களுக்கு கிடைச்சது? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுக்கப்புறம் நிறைய வரப்போகுது. அத உன்னால என்ன கூட முடியாது பாரு. இத பத்திரமா எடுத்து வை. அங்க என்ன பாக்குறீங்க? இல்ல ஒண்ணு இல்ல. இல்ல, இந்த பணத்தை பத்தி கேட்ட நீங்க அது என்னோடது. நான் இங்கே திருடல. நல்ல வழியில தான் சம்பாதிச்சேன். வேற எதுவும் கேட்காத. இப்ப நான் தூங்க போறேன். ஆனா சுதீர் கொஞ்சம். இன்னையில இருந்து நீ பசங்களோட தூங்கு. எந்த கேள்வியும் கேட்காத. போதும். என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்போ இங்க வந்த? போ இங்க இருந்து. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ அதை கேளுங்க. நான் சொன்னது நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நான் பணத்தையே வாங்குவேன். அப்புறம் நீங்க எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. சாமி, என் பேர் நரேஷ். எனக்கு என் பொண்டாட்டி மேல சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ வேற ஆளு கூட தொடர்பு இருக்குன்னு தோணுது. எனக்கு புரிஞ்சிருச்சு.
கூட உன்னோட செக்ரட்டரி தீப்தியோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க போல இருக்கு. ஆனா உங்களுக்கு அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் மட்டும் இல்ல, இந்த விஷயம் உன் பொண்டாட்டிக்கு கூட தெரியும். அதனாலதான் அவ அந்த மாதிரி செய்றா. இதுக்காக நீ பயப்படாத, இத அப்படியே விட்டுரு. அவனால உனக்கு நிறைய பலன் இருக்கு. அவன் கூடிய சீக்கிரமே மரணம் அடைய போறான். மரணம் அடைய போறாளா? அப்புறம் அவனுடைய எல்லா சொத்துக்களையும் அப்படியே உன் மனைவிக்கு எழுதி வைக்க போறான். அது வந்து யார் அந்த ஆளு? பாய். இது அணு சக்சேனாவோட உயில். இதுல என்ன எழுதி இருக்குன்னா, அவரோட ப்ராப்பர்ட்டி, பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையுமே உங்க ஒய்ஃப் பேர்ல எழுதியிருக்காரு. இந்தாங்க. பாபா, நீங்க மட்டும் அன்னைக்கு சொல்லலைன்னா நான் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிருக்க மாட்டேன். இந்த 5 லட்சத்தை வாங்கிக்கோங்க. கொஞ்ச நாள்லயே சுதீர் சுக்லாவுடைய பெயர் பிரபலமாயிடுச்சு. எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட மக்கள் அவர்கிட்ட பணத்தை கொட்டுனாங்க. சுதீரோட சாதாரண வாழ்க்கை ஆடம்பரமா மாறுச்சு. சுதீர் கிட்ட எல்லாமே இருந்தது. வேலைக்காரங்க, பக்தர்கள் எல்லாருமே அவருக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே அவர் ஒரு சாதாரண டிடிஆர் இல்ல, பெரிய பணக்காரரா இருக்காரு. கடவுளே, குழந்தைக்கு அனலா கொதிக்குது. ஏதாவது மருந்து கொடுக்கணும். சுதீர், சுதீர் நில்லுங்க. சுதீர், மகேஷ் ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப அனலா கொதிக்குது, வந்து பாருங்க. என்னாச்சு? உன்னோட பையன் இனிமே பொழைக்க மாட்டான். நீ நிச்சயமா அவனை காப்பாத்த முடியாது. அவன் மரணம் அடைய போறான். சுதீர், மகேஷ் உங்களுக்கும் மகன் தானே? உங்களால எப்படி எல்லாம் பேச முடியும்? உன்னோட மகன் பொழைக்க மாட்டான். நீ அவனை கண்டிப்பா காப்பாத்த முடியாது. அவன் மரணம் அடைய தான் போறான். சுதீர், மகேஷ், இல்ல, என் மகனை சாக விட மாட்டேன். டாக்டர்,
ஹலோ டாக்டர் மெஹரா, நான் காவ்யா சுக்லா பேசுறேன். திடீர்னு என் மகனுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு. உடம்பெல்லாம் அனலா கொதிக்குது. ப்ளீஸ் டாக்டர், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வாங்க. சரி, நான் உடனே வர்றேன். அதுக்குள்ள அவனுக்கு பேராசிட்டமால் கொடுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க டாக்டர், நீங்க சீக்கிரம் வாங்க. ஒரு கேள்வியோட மதிப்பு 2 லட்சம். உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் இருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம், இல்லனா கிளம்புங்க. 2 லட்சம் ரொம்ப அதிகம் பாபா. என்கிட்ட இப்ப 50,000 ரூபாய் தான் இருக்கு. இது பிச்சைக்காரங்களுக்கான சபை இல்ல. 2 லட்சம் ரூபாய் இருந்தா கேள்வி கேளுங்க, இல்ல நீங்க கிளம்பி போயிட்டே இருங்க. சுவாமி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்ன, நீங்க கனவுல வந்து சொன்னீங்களா இன்னைக்கு நீங்க 2 லட்சம் ரூபாய் கேட்பேன்னு? இங்க பாருங்க சாமி, நீங்க ரொம்ப பேராசைப்படாதீங்க. நான் சொல்ல போற பதில கேட்டு நீங்க கோடி கணக்குல சம்பாதிக்க போறீங்க. நான் பேராசைப்படுறவனா? என்ன பாக்குறீங்க? போங்க, அவரை வெளியே அனுப்புங்க. நானே போறேன். சுவாமி, உங்களுக்கு இவ்வளவு கர்வம் இருக்க கூடாது. கூடிய சீக்கிரமே உங்க கர்வத்தால நீங்க அழிய போறீங்க. போ போ, நீ சீக்கிரமா ரோட்ல நின்னு பிச்சை தான் எடுக்க போற. அதையும் நான் பார்க்க தான் போறேன். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்த போறேன் பாருங்க. பாபா, இந்தாங்க 2 லட்சம் ரூபாய். பாபா, இன்னும் 2 நாள் கழிச்சு எனக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னு நல்லா தெரியும். அதை யார் கொடுக்க போறான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. பாபா, உங்களுக்கே தெரியாதா? உங்களுக்கு 2 நாள் கழிச்சு நடக்க போறதே தெரியலையே. அப்புறம் வருங்காலத்தை பத்தி எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க? இங்க இருக்கிற எல்லாரும் கிளம்புங்க, இவனுக்கு எதுவும் தெரியாது. வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம். இங்க இருக்காதீங்க, இந்த ஆள் ஏமாத்துறான். ஏய், நான் ஏமாத்துறவன் இல்ல, என்கிட்ட பெரிய சக்தி இருக்கு. நான் யாரையும் ஏமாத்த. நான் சொல்றது எப்பவும் கேட்காம இருக்க கூடாது. என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. உன்னோட பையன் பொழைக்க மாட்டான். அவனை உன்னால காப்பாத்த முடியாது. அவன் இப்ப சாகத்தான் போறான்.
அந்த பொணத்து மேல நீ கைய வச்சனா எல்லாமே உன்னை விட்டு போயிடும். போனவன் போய் சேரட்டும். அங்க நீ கண்டிப்பா போக கூடாது. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் சொல்லு. இந்த பையனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பையனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சுதீர், இவனை இங்க இருந்து சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. இவனை இங்க இருந்து எடுத்துட்டு போங்க. இல்ல. மகேஷ், தயவு செஞ்சு என் பையன் கிட்ட என்ன போக விடு. நான் அவனுக்கு கொல்லியாவது வைக்கணும். நான் என் பையன் கிட்ட போயே ஆகணும். மகேஷ், உன் வாக்க மறந்துட்டியா? நான் என்ன சொல்றேனோ அத மட்டும்தான் நீ கேட்க. நான் கேட்க மாட்டேன். எனக்கு எதுவும் தேவையில்லை. என் பையன் சாக போறான்னு ஏன் என் கிட்ட சொல்லல? நீ உன்னை என் பையனை கொல்லலையே. நான் என் பையனுக்கு கொல்லி போட போகணும். மகேஷ்,
வந்து உன் வாக்க காப்பாத்து, என்ன சந்தோஷப்படுத்து. இல்ல, முடியாது. என்னை விட்டு, என்ன போக விடு, என்ன அங்க போக விடு. என்ன உன்னோட வாக்குறுதியை மறந்துட்டியா? வா, வந்து வாக்குறுதியை காப்பாத்து. என்ன விடு. ஏன் விருப்பத்துக்கு மாறா நீ எதுவும் செய்யக்கூடாது. வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. சுதீர் எங்க இருக்கீங்க? சுதீர், 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 இனிமே நான் உங்களை தனியா விட மாட்டேன். வாங்க சுதீர், போலாம். காவியா, காவியா, என்ன காப்பாத்து, எப்படியாவது என்ன காப்பாத்து காவியா. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வாங்க முதல்ல இங்க இருந்து போலாம். காவியா, காவியா, அது வந்துருச்சு, வந்துருச்சு. என்ன காப்பாத்து காவியா. முதல்ல இங்க இருந்து போயிடலாம், வாங்க. இல்ல, என்ன சுதீர், நான் வெளியே வர முடியாது. அது என்ன கண்டிப்பா வெளியில விடாது. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். ओम उग्रम वीरम महाविष्णु ज्वलंतम सर्वतोमुखम नरसिंहम भीषण भद्रम मृत्योर्मोक्षं नमामि।
சுதீர் சுதீர் என்னாச்சு சுதீர் 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 கடவுளே என்ன பண்றது இப்போ? அவளை பார்க்க முடியாது, ஆனா அவ அங்கதான் இருப்பா. நீ அங்க இருந்து போகணும்ன்றதுக்காகவே அவ உன் புருஷனை கொடுமைப்படுத்துவா. ஆனா நீ அங்க இருந்து போக கூடாது, நீ அங்கேயே இருக்கணும். நான் உன்கிட்ட சொன்ன 3 விஷயங்கள்ல இருந்து முதல் விஷயத்தை செய்ய ஆரம்பி. நரசிம்மரோட மூர்த்தியை எடுத்து வச்சு நீ அங்க ஸ்தாபனம் பண்ணணும். சுதீர் உங்களுக்கு எதுவும் ஆகாது. அவளை இந்த இடத்தை விட்டு போக சொல்லு. இல்லைன்னா நான் உன்னை என்ன செய்வேன்னு தெரியாது. உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, உன் மனைவியாலையும் பிரிக்க முடியாது. சுதீர் 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 நில்லுங்க, எங்க போறீங்க? சுதீர் நில்லுங்க, எங்க போறீங்க? சுதீர் 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 முடியாது, நான் உன் கூட வர முடியாது. சுதீர் காவியா என்னை காப்பாத்து, இங்க இருந்து என்னை காப்பாத்து. காவியா என்னை எப்படியாவது காப்பாத்து. இரண்டாவது விஷயம், நரசிம்மரோட எந்திரமான பவித்ர ருத்ராட்சம். அத நீ காதுல மாட்டி விட்டா கர்ண பிசாசு சொல்றது எதுவும் கேட்காது. சுதீர், அது எந்த காதுல பேசுதோ அந்த காதுல வைங்க. காவியா, அவ பேசுறது எதுவும் கேட்கல. அவ குரல் நின்னு போச்சு. காவியா, நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். உன்னை சித்திரவதை செஞ்சு கொல்ல போறேன். சுதீர் சுதீர் என்ன பிடிச்சுக்கோங்க. இல்ல காவியா, அவ என்ன கொன்னுடுவா. அவ இங்கதான் இருக்கா. மூணாவதும் கடைசி சக்தியுமானதுதான் தீபம். நரசிம்ம சுவாமி கிட்ட ஏத்தி வச்சிருக்கிற தீபத்தால கர்ண பிசாசு கண்டிப்பா பஸ்மம் ஆயிடும். இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாது. சுதீர் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருங்க, நான் இங்க வந்துடுறேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செஞ்சு கொள்ள போறேன். சுதீர் சுதீர் அவன் எங்க இருக்கா? அங்க அந்த ஓரத்துல. ஓம் நரசிம்மா, ஓம் நரசிம்மாய நமஹ, ஓம் நரசிம்மாய நமஹ. சுதீர் சுதீர் வாங்க சுதீர். காவியா அவ எரிஞ்சு போயிட்டா. அவ செத்துட்டா.